ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க தமிழாசிரியை பேசுறேன். இன்னைக்கு 7ஆம் வகுப்பு இயல் 1ல இருக்கக்கூடிய பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இது ஒரு உரைநடை பகுதி. இதை பத்தி தான் பார்க்க போறோம். நுழையும் முன் பார்த்திடலாம். தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி. இது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது. இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை அறிவோம். ஆமா, நம்ம தாய்மொழி வந்துட்டு பழமையானது மட்டுமல்லாம புதுமையானது, ரெண்டும் சேர்ந்ததுதான் இது ஒரு சிறந்த மொழி அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு மொழி எழுத்து மொழி அப்படிங்கிற ரெண்டு கூறுகள் வந்துட்டு தமிழ்ல இருக்கு. சில மொழிகள்ல பாத்தீங்கன்னா பேச்சு மொழியோட இருக்கும், எழுத்து மொழி இருக்காது. ஆனா இரண்டு கூறுகளுமே உடையது நம்ம தமிழ் மொழி, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். இந்த இரண்டுக்குமே வந்து சில ஒற்றுமைகளும் இருக்கு, சில வேற்றுமைகளும் இருக்கு. அவற்றை பற்றி இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த லெசன் உங்களுக்கு 7th ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, அதை கவர் பண்ணி நான் இந்த ஸ்லைட்லயே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு ரெண்டுத்துக்கும் பேச்சு மொழினா என்ன, எழுத்து மொழினா என்ன, இதை ஷார்ட்கட்டா கொடுத்துருக்கேன். இது வந்து உள்ள இருக்கக்கூடிய சைட் ஹெட்டிங்ஸ் பாருங்க. தமிழ் மொழி இருக்கு இல்லையா, அதை இரண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு பேச்சு மொழி, இன்னொன்னு எழுத்து மொழி. இந்த பேச்சு மொழி வந்துட்டு நம்ம பேசுறதுக்கு இதுதான் வந்து, அதாவது நம்ம எண்ணங்களை கருத்துக்களை சொல்றதுக்கு இதுதான் வந்துட்டு ஒரு கருவியா இருக்கறனால இது உயிர் நாடி, பேச்சு மொழி உயிர் நாடி அப்படின்றாங்க. அதே எழுத்து மொழி வந்துட்டு வரி வடிவம், அது வந்துட்டு நம்ம ஒலிக்கிற ஒலிக்கு வந்துட்டு வரி வடிவம் கொடுக்கிறது எழுத்து மொழி. அப்புறம் வந்துட்டு இந்த பேச்சு மொழி என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் முதல் நிலை. ஏன்னா ஒரு குழந்தை வந்து வீட்டுல பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பேசுறாங்க, அம்மா அப்பா வீட்டுல குடும்பத்துல இருக்கவங்க பேசும்போது அதை கேக்குது. அப்ப அதுதான் வந்து பேசுறதுதான் முதல் நிலை. அப்ப எழுதுவது இரண்டாம் நிலை. பேசுறது அதை கேட்கறது. அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலுக்கோ இல்ல வந்து வெளியில வந்து இன்னொரு மொழியை கத்துக்க போகும்போதுதான் இந்த எழுத்து மொழி தேவைப்படுது. அதனால இது இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்றோம். உலக வழக்கு அப்படின்னா என்ன, இலக்கிய வழக்கு. உலக வழக்குனா படிக்காதவங்க எல்லாருமே, படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாமே நம்ம பேசுறோம் இல்லையா, அதுக்குதான் அது வந்து உலக வழக்குன்னு அர்த்தம். ஆனா இலக்கிய வழக்குக்கு இத மாதிரிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை இருக்கு. அது வந்து இலக்கிய வழக்கு, அது எழுத்து மொழிக்கு உண்டு. அடுத்தது பேச்சு மொழி அப்படிங்கிறது பேசுவதும் அதை கேட்பதும், அதுதான் பேச்சு மொழி. எழுத்து மொழி அப்படின்னா என்ன, எழுதுவதும் அதை படிக்கணும். எழுதுவதும் என்ன பண்ணுவோம், எழுதுவது பேச மாட்டோம், எழுதுவதை கேட்க முடியாது, எழுதுவதை என்ன பண்ண முடியும், படிக்கதான் முடியும். அப்ப எழுத்து மொழியில இருக்கக்கூடியது எழுதுவதும் படிப்பதும், பேச்சு மொழியில பேசுறது அதை நம்ம கேட்கறது. இது உடனடி பயன்பாடு எது அப்படின்னா பேச்சு மொழி. நான் பேசுறோம், நான் உங்ககிட்ட சொல்றேன், உடனே உங்க கொஸ்டின் கேட்கிறேன், உங்க ஆன்சர் பண்றீங்க, அது வந்து உடனே பதில் கிடைச்சிருது இல்லையா, அதுதான் உடனடியான பயன்பாடு. நீண்ட கால பயன்பாடுனா இப்ப சங்க இலக்கியங்கள், இப்ப நானே இதுல வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி டைப் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, நீங்க எப்ப எடுத்து பார்த்தாலும் இது காலம் காலமா அழியாம இருக்கும். இதுதான் நீண்ட கால பயன்பாடு. நாளைக்கும் எடுத்து பார்க்கலாம், நீங்க 1 இயர்க்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். அது ஒரு பயன். எது அப்படின்னா எழுத்து மொழியில. ஆனா இது நீண்ட கால பயன்பாடு, இது உடனடியா நமக்கு பதில் கிடைச்சிரும். அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடும் இருக்கு. இது பேச்சு மொழினா என்ன, எழுத்து மொழினா என்ன ஷார்ட்டா கொடுத்திருக்கேன். உள்ள இருக்கக்கூடிய தலைப்புகள் சைட் ஹெட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மொழியின் வடிவம், அடுத்தது பேச்சு மொழினா என்ன, மூன்றாவது பேச்சு மொழியின் பொருள் எவ்வாறு வேறுபடுது அதை பார்க்க போறோம். அப்புறம் வட்டார மொழினா என்ன, கிளை மொழினா என்ன, எழுத்து மொழி, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன், ஏன்னா எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு இருக்க வேண்டாம், முக்கியமானதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது ஒருத்தவங்களுடைய எண்ணங்களையும் நம்ம உணர்ச்சிகளையும் பிறருக்கு எப்படி நம்ம வெளிப்படுத்துவது, அதுக்கு வந்துட்டு ஒரு கருவி வேண்டும் இல்லையா, அதாவது ஒரு டூல். அது என்ன அப்படின்னு கேட்டா மொழி அப்படின்றாங்க. எந்த மொழியா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கவுங்க தாய்மொழி அது கருவியா இருக்கு. அது வந்து ஒரு கருத்தை மற்றவர்களுக்கு அறிந்து செயல்பட உதவுகிறது. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற கருத்தை வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மொழி வேண்டும் அப்படின்றாங்க. மொழியின் மூலமாகவே மனிதனின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இல்லையே மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டி இருக்க முடியாது. அதாவது ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு மொழி தேணும். அப்ப அந்த மொழி இல்லைன்னா இவ்வளோ வந்து முன்னேற்றம் வந்துட்டு நம்ம வந்து எட்டி பிடிச்சிருக்க முடியாது, முன்னேற்றம் அடைந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. இல்ல ஷார்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, மொழினா என்ன, நம்மளுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதற்கு உதவக்கூடியதுதான் ஒரு கருவிதான் வந்து மொழி.
தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தனர். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்கினர். அதன் காரணமாகவே மொழிகள் தோன்றின. மொழி அப்படின்னா என்னன்னா ஒரு சவுண்டு. அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு குரூப்பா இருந்தாங்க. எப்படி எண்ணங்களை வெளிப்படுத்திக்க தெரியல, அப்ப எழுத்துக்கள்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க, முதல்ல சைகைகள் பயன்படுத்தினாங்க, அப்புறம் மெய்ப்பாடுகள் உடல் அசைவுகளை பயன்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஓவியங்கள்லாம் வரைஞ்சாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு உணர்வுகளை வந்துட்டு ரொம்ப அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண, அதாவது வெளிப்படுத்த முடியல. அதுக்காக என்ன பண்ணாங்க, ஒலி எழுப்புனாங்க, சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சவுண்டு கொடுக்கறதுல இருந்தா மொழி உருவாச்சு. ஒவ்வொரு குழுவினரும் எழுப்பக்கூடிய ஒலியை பொறுத்து மொழி வேறுபட்டது. மொழியின் வடிவங்கள் என்ன? வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. ஆமா, நான் அப்ப பேசுறேன், நீங்க கேக்குறீங்க, இதுக்கு பேச்சு மொழி அப்படின்னு பேரு. இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, அது ஷார்ட்டா அங்க கொடுத்திருக்கேன். அப்ப பேசுவதும் அதை கேட்பதும் அதுதான் மொழியோட முதல் நிலை. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி. ஆமா, நம்ம இப்ப இந்த லெட்டர்ஸ் நீங்க பாக்குறீங்க, பார்த்துட்டு இது உணர்ந்து இதை படிக்கணும். படிச்ச அதுக்கு பேர் எழுத்து மொழின்னு அர்த்தம். இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை எனப்படுகிறது. அப்ப பேசுறது, அதை கேட்கறது முதல் நிலை, எழுதுறது, அதை படிக்கிறது இது இரண்டாம் நிலை. நேரில் காண இயலாத நிலையில் செய்திகளை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாக அமைகிறது. ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. வரி வடிவிலான அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது. உலகின் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன, சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே இருக்கின்றது. ஆனால் நம்ம தமிழ் மொழி பேச்சு மொழியாகவும் இருக்கு, எழுத்து மொழியாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க, நான் சொன்னதுதான், ஒருத்தவங்களை நேரம் பார்க்க முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, செய்திகள் இப்ப நான் அவங்கள பார்க்க முடியல, நான் என்ன பண்றேன், இதுல அதாவது எழுத்து மூலியமா அவங்களுக்கு தெரிவிக்கிறேன் இல்லையா. அப்ப நீண்ட தூரம் இருக்கிறவங்க, நம்மளால பார்க்க முடியாதவங்களுக்கு நம்ம எண்ணத்தை தெரிவிக்கிறதுக்கு இந்த எழுத்து மொழி பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஒலி வடிவம் இருக்குல்ல, சவுண்டு, இது பேச்சு மொழி உடனே பேசுறதுனால கேட்கிறோம். நான் அப்ப பேசுறேன், உங்களுக்கு கேக்குது. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன, இப்ப டெக்னாலஜி வளர்ந்ததுனால எழுத்த மூலியமும் நீங்க பாக்குறீங்க, நான் பேசுறதும் கேக்குறீங்க, இது அட்வான்ஸா இருக்கு. ஒலி அமையும், அதாவது ஒலி இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட், அந்த வடிவில் அமையும் பேச்சு மொழி உடனடியா பயன்பாடு இருக்கு. ஆனா எழுத்து மொழி கொஞ்சம் காலமாகும். இப்ப புக்ல எல்லாம் உங்க புக்கு கிடைச்சு அதுக்கப்புறம் நீங்க படிக்கணும் அது. ஆனா இப்ப கணினி யுகம் ஆயிடுச்சு, இது நம்ம பார்த்தும் படிச்சுக்கலாம், கேட்டும் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி சொல்ல வந்தா எப்படின்னா, நம்ம நூல் இருக்கணும், இருந்தாதான் அதை படிக்க முடியும். அது நீண்ட கால பயன்பாடு. அப்பதான் நம்ம நிறைய நூல்களை எப்படி படிக்கிறோம், சங்க காலத்துல இருக்கக்கூடிய இலக்கியங்கள்லாம் எப்படி நம்ம படிக்க முடியுது, அவங்க எழுதி வச்சுட்டு போனாங்க, அதனால நம்ம படிக்கிறோம். அதே அவங்க வாயை சொல்லிட்டு போயிருந்தா நம்மளால கேட்டிருக்க முடியாது, இவ்வளவு இலக்கியங்கள் நமக்கு கிடைச்சிருக்காது. நீண்ட கால பயன்பாடு இருந்தாலும் எழுத்து மொழி பயன்பாடு அதிகமானது. சில மொழிகளுக்கு எழுத்து மொழி இருக்கும், சில மொழிகள்ல பேச்சு மொழிதான் இருக்கும். ஆனா நம்ம தமிழ் மொழிக்கு பேச்சு எழுத்து ரெண்டு வடிவங்களுமே இருக்கு. இப்ப பேச்சு மொழினா என்னன்னு பார்க்கலாம். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. ஆமா, நம்ம எழுதி காமிக்கிறது அதுக்குதான் அடுத்ததுதான். ஏன்னா நமக்கு மொழி தெரிஞ்சாதான் நம்மள எழுத முடியும். ஆனா நம்மள எண்ணங்களை சொல்றதுக்கு, பேசுறதுக்கு, உடனே நம்ம கருத்துக்களை தெரிவிக்கணும்னா அதுக்கு என்ன வேணும், பேச்சு மொழி. அதனாலதான் இதை உயிர் நாடி அப்படிங்கிறாங்க. பேச்சு மொழி உணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்தும். அது கருத்தை, அதாவது நம்ம பேச்சு மொழி அப்படின்னா பேசும்போது ஏற்ற இறக்கத்தோட பேசுவோம், கோபமா பேசணும் அல்ல மெதுவா பேசுறோம், அப்ப எந்த தொனியில பேசுறோமோ அப்ப தெரியும் அவங்களுக்கு, அதுதான் புரிஞ்சுக்குவாங்க. ரெண்டாவது மெய்ப்பாடுகள்னா உடல் அசைவு, உடல் மொழி. கண்பா சில பேர் கையெல்லாம் அசைச்சு பேசுவாங்க, இப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு, நம்ம பேசும்போதே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அவங்க கைகள் அசைவுகளை தெரிஞ்சுக்கலாம். உடல் மொழியால உடல் திருப்பி பேசும்போது உடல் அசைவுகளாலையும் நம்மள தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த பேச்சு மொழி என்ன, அதனாலதான் என்ன சொல்றாங்க, பேச்சு மொழி உயிர் நாடின்றாங்க. ஒண்ணு, ஒலி ஏற்ற இறக்கத்தோட பேசுறதுனால அந்த கருத்துக்களை கரெக்டா தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது அந்த நம்ம உடல் மொழி மற்றும் ஒலிப்புகள்ல ஏற்றம் இருக்கு, இறக்கம் இருக்கறனால பேச்சு மொழிதான் சிறப்பானது. எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம வேகமா பேசும்போது கொஞ்சம் கோவமா இருக்காங்க, சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். பரவாயில்ல கொஞ்சம் லேட்டா கொடுங்க அப்படிங்கும் போது பொறுமையா பேசுனாங்க, அப்ப புரிஞ்சுக்கலாம்.
ஆனா எழுத்து மொழியில எழுதி வச்சதை படிக்கும்போது அவங்க வேகமா பேசுறாங்களா, சிரிச்ச மாதிரி, அதாவது சந்தோஷமா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் பேச்சு மொழியை உயிர் நாடி அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு மொழியின் பொருள் வேறுபாடு. ஆனா அந்த பேசப்படுகிற அந்த வார்த்தைகள்ல வந்து பொருள் மாறுபடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சூழலுக்கு தகுந்த மாதிரியும் மாறுபடும். அதுக்கப்புறம் நான் பேசுற ஏற்ற இறக்கத்திலையும் அழுத்தம் கொடுத்து பேசுறோம் இல்லையா, அதுலயும் பொருள் மாறுபாடும். அது எப்படி மாறுபடும் அப்படின்னா, ஒரு சூழல், அதாவது என்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க, ஒரு குழந்தை வந்துட்டு நல்லா கவனிங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க அப்படின்னா வேற மாதிரி, அது நல்லா கவனிங்க அப்படின்னு அடிக்கிற மாதிரி அப்படி கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப வந்துட்டு நிறைய வந்து ஃபீவர் அது மாதிரிலாம் வரதுனால கவனிச்சுக்கோங்க, குழந்தைய நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். கவனி அப்படின்னா பேணுதல் அப்படின்னு அர்த்தம். பேணுதல்னா பாதுகாத்த வச்சுக்கோங்க, குழந்தைய பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க, அதுக்குதான் குழந்தையை நல்லா கவனிங்கன்னு அர்த்தம். இது வந்து அந்த சூழலுக்கு ஏற்ப மாறுபடும். ஆனா நில் கவனி செல், நம்ம டிராபிக்ல போகும்போது அந்த கவனி அப்படிங்கும் போது அங்க போய் நீங்க பாதுகாப்பா பேணுங்க அப்படின்னு கிடையாது, பேணுதல் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இங்க என்ன, பத்திரமா போங்க, பாதுகாப்பா போங்க அப்படின்ற பொருள்படும். இங்க வந்துட்டு காக்கிறது, இந்த குழந்தைய காத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மீனிங்ல வரும். இங்க வந்து பாதுகாப்பா போங்க, பத்திரமா போங்க, நில் கவனியில. இதுதான் வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி பொருள் வேறுபடும், அது பேச்சு மொழியில. அதுக்கப்புறம் இது போலவே ஒலிக்கிறது, நம்ம பேசுறோம் இல்லையா, அதுல ஏற்ற இறக்கம் கொடுக்கிறோம், அதுலயும் பொருள் வேறுபாடு கண்டிப்பா நடக்கும். எப்படின்னு பார்க்கலாம். எந்த ஒரு சொல்லையும் அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழி பொருள் மாறுபடும். ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடர்ல நான் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்லும் போது பறவையை யார் பார்த்தது அப்படின்னா நான் தான் பார்த்தேன் அப்படின்றாங்க. அப்ப நான், இதே வந்துட்டு நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு பறவையை அழுத்தம் கொடுக்கும் போது நீ எதை பார்த்தாய் அப்படின்னா நான் பறவையை பார்த்தேன் அப்படின்ற மீனிங்ல வரும். அப்ப எந்த ஒரு வாக்கியத்துல எந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதை வச்சு பொருள் மாறுபடும். நான் பறவையை பார்த்தேன், நான், நீ, பறவையை யார் பார்த்தது, நான், இப்படி வரும். நான் பறவையை பார்த்தேன், பறவைக்கு அழுத்தம் கொடுக்கும் போது நீ எதை பார்த்தாய், நான் பறவையை பார்த்தேன். அப்ப அந்த சொல் எதுக்கு, எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அது பொருள் வேறுபாடு கிடைக்கும். அதுக்கப்புறம் அதான் கொடுத்திருக்காங்க. இவ்வாறு சொல்லை வந்துட்டு ஒலிப்பதனால பொருள் வந்து மாறுபடும். எடுத்தல், படுத்தல், நலிதல், உழுப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்ற நன்னூல் வந்துட்டு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. எந்தெந்த இடத்துல எடுத்தல், படுத்தல், நலிதல், அப்ப சொல்லும் போது அந்த வார்த்தைகளுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து சொல்றாங்க, பொருள் மாறுபடுது. இதை நன்னூல் வந்துட்டு நமக்கு எடுத்து கூறுது. இது வரைக்கும் வந்துட்டு பேச்சு மொழினா என்ன, அந்த பேச்சு மொழியில ஏற்ற இறக்கத்தாலையும் சூழ்நிலையாலையும் எப்படி பொருள் மாறுபடுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வட்டார மொழிக்கு வந்துடலாம். வட்டார மொழினா என்ன, அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒவ்வொரு பாக்ஸ்ல இருக்கிறத கண்டிப்பா நான் படிக்க சொல்லியிருக்கேன். இந்த சப்ஜெக்ட் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்லயும். இங்க பாருங்க, நம்ம பேசுறதும் கேட்கிறோம் இல்லையா, ரெண்டுமே இது வந்து ஒரு மொழிதான். ஆனா எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அதுக்கு அடுத்த நிலை. இது வந்து முதல் நிலை. எழுதுவதும் படிப்பதும் இரண்டாம் நிலை. இது மட்டும்தானா அப்படின்னா வரதராசன் என்ன சொல்றாரு, அது மட்டும் கிடையாது, இன்னும் ஒண்ணும் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம எண்ணங்களையும் நினைவுகள், கனவுகள் நம்ம நினைச்சிட்டே இருக்கோம், ஏதோ நம்ம கனவு காணுறோம், இதுவும் வந்துட்டு ஒரு மொழிதான் அப்படின்னு வரதராஜன் வந்துட்டு மூன்றாவது கருத்தை சொல்றாரு. இது வந்து பேசுவதும் கேட்பதும் முதல் நிலை, எழுதுவதும் படிப்பதும் அடுத்த நிலை, மூன்றாவது ஒண்ணு இருக்கு, நம்ம நினைச்சிட்டே இருக்கோம், அந்த திங்கிங் இருக்கு இல்லையா, அது கனவு, என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்துட்டு அதுவும் ஒரு மொழிதான் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து யார் சொன்னான்னு கேட்டா வரதராசனா நீங்க சொல்லணும். அடுத்தது வட்டார மொழினா என்ன, சிம்பிளா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதன் வந்து வாழ்வியல் சூழலுக்கேற்ப ஒவ்வொரு குரூப்பா வாழ்வாங்க இல்லையா, அப்படி வாழும்போது ஒரே மொழியை வந்துட்டு வெவ்வேறு வடிவங்களில் பேசுறதுதான். இப்ப வந்துட்டு நிறைய பேர் நம்ம சென்னையில நிறைய பார்க்கலாம், நிறைய பேர் நிறைய விதமா அந்த மாடுலேஷன் இருக்கும். வட சென்னையில இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இருக்குது ஒரு மாதிரி பேசுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப வந்துட்டு சேலம், ஈரோடு மாவட்டத்துல இருக்கவங்க பேசுவாங்க. மதுரைக்காரங்க, அவங்க ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும். அவங்க பேசுற அந்த ஸ்லாங் வச்சுட்டு அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், அதாவது எந்த மாவட்டத்துல சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருநெல்வேலி அதெல்லாம் இலை அப்படிலாம் பேசுவாங்க. அது வந்துச்சு நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இருக்கிறது அப்படின்றது ஒரு சொல். இந்த சொல் எப்படிலாம் மாறுதுன்னா, இருக்கு, நம்ம எல்லாருமே இது காமனா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இருக்குது, கீது அப்படின்லாம் வந்துட்டு இந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்துற விதம் வேற இருக்கும். இது வந்துட்டு எப்படின்னா, ஒவ்வொரு
இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வட்டாரத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இதுதான் வந்து வேறுபாடு காரணமா இதுக்கு வந்து வட்டார மொழின்னு சொல்றாங்க. இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரே பொருள் தான். அதை இருக்குன்னு சொல்றாங்க, இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, கீது அப்படின்னு சொல்றாங்க, அப்படிலாம் வந்துட்டு மாறுபடுது. இது வந்துட்டு பொருள் ஒண்ணு, ஆனா வந்துட்டு வார்த்தைகள் உச்சரிப்பு மாறுபடுது. இதுக்கு பேர் தான் வட்டார மொழி அப்படின்றாங்க. அதுக்கும் அடுத்தது வந்துட்டு கிளைமொழினா என்ன? வட்டார மொழிக்கும் கிளைமொழிக்கும் கொஞ்சம் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பெரிய அளவுல வந்துட்டு பிரிஞ்சிருக்கும். அப்படின்னா ஒரு மொழி பேசுறவங்க இது மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெவ்வேறு இடங்கள்ல கொஞ்சம் தூரமா இருந்து வாழ்வாங்க. அவங்க வாழறதுக்கு இருக்கக்கூடிய நில அமைப்பு, இயற்கை, இந்த சூழல்கள், அதாவது தமிழ் பேசுறவங்க அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கடல் பகுதி ஓரமா, அப்புறம் வந்துட்டு நிலத்துல கொஞ்சம் பேர், அதுக்கப்புறம் காடுகள் இந்த இடத்துல வசிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் அப்படிலாம் வரும்போது அந்த மக்கள் வந்து தனியா பிரிய ஆரம்பிச்சாங்க. அப்ப பிரிய ஆரம்பிக்கும் பொழுது அந்த மொழிகள் வந்துட்டு ஒலி குறியீடுகள் மாறுச்சு. இதுல இருந்து வந்ததுதான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் வந்துட்டு பிரிஞ்சிருக்கு. அதுக்கு வந்துட்டு என்ன முக்கியமானது, அவர்களுக்கு தொடர்பு வந்து குறைவு. 2 பேருக்கும் அந்த கம்யூனிகேஷன் குறைஞ்சிருச்சு. ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க, ஒவ்வொரு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்ப வந்துட்டு அந்த இடத்துக்கும் நில அமைப்பு, இயற்கையில் ஏற்படும் தடை, இதன் காரணமாக மக்களுக்கு இடையே வந்துட்டு தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டுச்சு, அதாவது குறைஞ்சிருச்சு. இதனால புதிய மொழிகள் எல்லாம் உருவாயிடுச்சாம். இதுக்கு பேர் தான் கிளை மொழி. அந்த வந்து வட்டார மொழினா ஒரே இடத்துல இருப்பாங்க, அதை வந்து ஒரே இருந்தாலும் வெவ்வேறு பொருள்ல மாறுபடும். ஆனா அது தூரமா மக்கள் வந்துட்டு பார்க்க முடியாத அளவுக்கு தூரத்துல இருக்கும் பொழுது அவங்களுடைய மொழி வந்து டோட்டலா, அதாவது முழுவதுமாக மாறி இருக்கும். இதுதான் வந்துட்டு கிளை மொழி அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு கன்னடம், தெலுங்கு, மலையாளம். இது எல்லாமே நம்ம தமிழ் எல்லாமே திராவிட மொழி தான், தமிழ்ல இருந்து பிரிந்த மொழிகள் தான். ஆனா வந்து இயற்கை சூழ்நிலை அதனால வந்துட்டு தள்ளி மக்கள் வந்துட்டு தூரம் அதிகமானதுனால மொழி வந்து வேற மொழியாவே மாறிடுச்சு. எழுத்து மொழினா என்ன? பேச்சு மொழிக்கு நாம் வந்துட்டு கொடுக்கக்கூடிய வரி வடிவம், ஸ்ட்ரோக்ஸ், அதாவது அந்த மாதிரி வரி வடிவம் இருக்கு இல்லையா, இதுக்குதான் எழுத்து மொழியின் பேரு. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் கண்டிப்பா தேவை. ரொம்ப வருட காலமா புக்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு வரோம் இல்லையா, அதுதான். முன்னாடிலாம் வந்துட்டு ஓலைச்சுவடியில ஆணி கொண்டு எழுதினாங்க, அப்புறம் தான் பிரிண்டிங்லாம் வந்துச்சு. எதுவானாலும் இந்த வரி வடிவம் வந்துட்டு இன்றியமையாது, ரொம்ப காலத்துக்கு பயன்படும். இப்ப படிக்கிற இது வந்துட்டு நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கும் பயன்படும். அது வந்துட்டு நீண்ட கால பயன்பாடு. இது ஒரு முக்கியமான ஒரு பயன் எழுத்து மொழியில இருக்கு. பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மளால இன்னைக்கும் படிக்க முடியுது. எழுத்து மொழியின் காலம், இடம் ஆகியவற்றிற்கு ஏற்ப சொற்கள் சிதைவது கிடையாது, ஆனால் வரி வடிவம் மாறுபடும். ஆனா வந்து எழுத்து வந்துட்டு அப்படியே அந்த வரி வடிவம் என்ன பாத்தீங்கன்னா, ஜியு போப், பெரியார் அவங்க எல்லாம் வந்துட்டு எழுத்துக்களை வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. எப்படின்னா பழைய காலத்துல இந்த அண்ணா அப்படிங்கிறது நான் வேற மாதிரி இருக்கும், காலையில இப்படி போடுவாங்க. ஆனா அதை மாற்றி இப்ப கொண்டு வந்து அண்ணா துணைக்கால் போடுங்க, இதுக்கும் துணைக்கால் போடுங்க, இத மாதிரி போடுங்கன்னு சொல்லி எழுத்துக்களை சில மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ரெண்டுத்துக்கும் எல்லா ஒற்றுமை என்ன வேற்றுமை. பேச்சு மொழியை உலக வழக்கு என்கிறோம். ஆமா. எழுத்து மொழி என்ன சொல்றோம்? இலக்கிய வழக்கு, இப்படிதான் எழுதணும், சந்தம் இருக்கணும், பா இருக்கணும், அப்புறம் இறைச்சி இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், எதுகை மொனை இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல், அதாவது ஒரு விதி வச்சிருப்பாங்க. அதுதான் இலக்கிய வழக்கு. அதுபடிதான் நம்ம எழுதி ஆகணும். இப்போ ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வைக்கணும், வார்த்தைகளை வந்துட்டு எழுவாய் முதல்ல இருக்கணும், வினை வந்து அதுக்கும் அடுத்தது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்கும். இது வந்து இலக்கிய வழக்கு. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேச்சு மொழி வந்து குறுகிய ஒலிக்கும். நான் சொல்லும் போது படிச்சிட்டியா அப்படின்னு கேட்டா நான் படித்து விட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், படிச்சிட்டேன் அவ்வளவுதான், அப்படி கூட சொல்லலாம். எழுத்து மொழியில ஆனா சொல்லும் போது முழுமையாக எழுதணும். கொஸ்டின் ஆன்சர் நம்ம பண்ணும்போது முழுமையா எழுதினாதான் அதுக்கு மதிப்பெண், முழுசா எழுதணும். ஆனா எழுத்து மொழியில ஷார்ட்டா, அதான் குறுகி ஒலிக்கும். இது வந்துட்டு ரொம்ப நேரமாகும், நீண்டு ஒலிக்கும். எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை வந்து உணர்வது உடல் மொழி. இப்ப வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மொழியை வந்து நல்லா சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா, நன்றாக சாப்பிட்டேன், இப்படிதான் நம்ம எழுதணும். நம்ம பேசும்போது நல்லா சாப்பிட்டியா, அவ்வளவுதான். ஆனா எழுதும் போது நன்றாக சாப்பிட்டான், நன்றாக படித்தான், முழுசா எழுதணும். அதுதான் வந்துட்டு கொஞ்சம் அது ஷார்ட்டா இருக்கும், இது கொஞ்சம் நீளமா இருக்கும். அடுத்தது பேச்சு மொழியின் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், எழுத்து மொழியில உணர்வுகள். இப்ப வந்து நான் எழுதியிருக்கேன், இதை நான் வந்து கோவத்துல எழுதியிருக்கேனா இல்ல வந்து சந்தோஷமா இருக்கும்போது எழுதியிருக்கேனா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நான் பேசும்போது எப்படி பேசுறேன், வேகமா பேசுறாங்க மேம், கொஞ்சம் பொறுமையா பேசுறாங்க, எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? பேச்சு மொழி வந்துட்டு நம்ம அந்த
அந்த ஒழிப்பு முறைகளை வந்து தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து உணர்ச்சிகளுக்கு முக்கியமானது. நீ அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆர்டர், அதாவது கட்டளை இடுகிறோம் அப்படின்னு தெரியுது. அப்ப உணர்வை வந்து வெளிப்படுத்துறதுக்கு பேச்சு மொழி மிகவும் உகந்ததா இருக்கு. அதை பாருங்க, வந்துட்டேன், வந்தாச்சு, இப்படிதான் நம்ம வந்துட்டு ஷார்ட்டா சொல்றோம் அப்படின்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. பேச்சு மொழியில வந்துட்டு உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்துக்களை உணர்த்த முடிகிறது. அதை எடுத்துட்டு வா அப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கையால கூட நம்ம காமிக்கலாம், அப்படி எடு அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா எளிமையா சீக்கிரமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த பாடத்தையே இதே பாருங்க, இந்த பகுதியை நம்ம படிச்சு முழுவதும் படிச்சாதான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியுது, கருத்துக்களை தெரிய முடியுது. இப்ப நான் உங்களுக்கு ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, அப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுது. அப்ப எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேச்சு மொழி தான் உங்களுக்கு சிறந்தது. எழுத்து மொழி வந்துட்டு பேசுறது வந்து ரொம்ப நேரம் ஆகும் அந்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது ஒரு வேறுபாடு. அதுக்கப்புறம் எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதால் பிழைகள் ஏற்படாது. கண்டிப்பா இப்ப நான் பேசும்போதே கொஞ்சம் அங்கங்க தடுமாற்றம் வருது இல்லையா, ஆனா அந்த எந்த தடுமாற்றமும் எழுத்து மொழியில கண்டிப்பா வராது. சிந்திச்சு நம்ம பொறுமையா எழுதுறோம். இது ஒரு பிளஸ் இதுல எழுத்து மொழியில. ஆனா பேச்சு மொழியில சிந்திக்க முடியாது, உடனே அப்படியே சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். இதுதான் வந்துட்டு ஒரு குறைபாடு. அப்புறம் அந்த குறையை வந்து நம்ம அதாவது கரெக்ட் பண்ணி திருத்திக்கவும் முடியாது. எழுத்து மொழி எல்லாம் பண்ணலாம், உடனே வந்துட்டு அதை எரேஸ் பண்ணிட்டு எழுதிக்கலாம். பாக்ஸ் பார்க்க சொல்லியிருக்கேன். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே ஒரு பெரிய அளவிலான வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு அப்படிங்கிறோம். அப்ப நம்ம தமிழ் மொழி என்ன அப்படின்னா ஒரு இரட்டை வழக்கு தான் இல்லையா. அத மாதிரி சில மொழிகள் தான் இரட்டை வழக்கு இருக்கும். இரட்டை வழக்கு என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே ஒரு பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையே குழந்தைகளுக்கு தாய்மொழியாக இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் நம்ம படிக்க போறோம், எழுதுறோம். அதுக்கப்புறம் தான் பிற மொழிகளை கத்துக்கிறதுக்கு துணையா இருக்கிறது படித்தலும் எழுதுதலும். நம்ம தாய்மொழியை கத்துக்கிறதுக்கு வந்து முதல் நிலையா இருக்கிறது கேட்டலும் பேசுதலும். சரி, அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். பேச்சு மொழி, இது வந்து அதேதான் சொல்லியிருக்காங்க, வேற ரொம்ப முக்கியமானது இல்ல. பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றம் அடைகிறது. எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவது கிடையாது. மேலும் பேச்சு மொழியில் பிற மொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆனால் எழுத்து மொழியில் அந்த தமிழ் மொழினா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ஹிந்தினா ஹிந்தியா தான் எழுதுவாங்க. நம்ம பேசும்போது சில ஆங்கில வார்த்தைகளும் சேர்ந்து வருது இல்லையா, அது வந்துட்டு எழுத்து வடிவில் இருக்காது அப்படின்றாங்க. பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒழிப்பதும் உண்டு. ஈ அப்படிங்கிறத ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ஊ அப்படிங்கிறத ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, எடுத்துக்காட்டு இலை அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய பேர் இலை அப்படின்னு சொல்றது இல்ல, இலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் அப்படின்னு சொல்ல மாட்டான், இந்த உலகத்துல எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஊ வந்துட்டு ஓ அப்படி மாறுது. ஆனா எழுதும் போது உலகம் அப்படின்னு தான் எழுதுறோம், இலை அப்படின்னு தான் எழுதுறோம். இது ரெண்டும் ஒரு சின்ன வேறுபாடு எழுத்து மொழிக்கும் இதுக்கு பேச்சு மொழிக்கும். அடுத்தது, ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும், காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுது. அப்ப ரெண்டுமே தேவைப்படுது. ஒரு மொழி பேசுறதுக்கு உயிர், அதாவது ஜீவன் இருக்கணும் அப்படின்னா, நம்ம பேசுறது கோவமா பேசுறோமா சந்தோஷமா பேசுறோமா தெரிஞ்சுக்கிறதுக்கு உயிர், அதாவது உயிர் இருக்கிறதுக்கு வேணும்னா அது பேச்சு மொழி. ஆனா காலம் கடந்து நம்ம பேசிட்டே இருக்கிறது எவ்வளவு நாள் இதுல நான் ரெக்கார்ட் பண்றேன் இப்போதைக்கு, ஆனா முன்னாடிலாம் அது கிடையாது இல்லையா. நான் பேசுறது அப்படியே காத்தோடு நம்ம பேசிட்டே இருக்கோம், ரெக்கார்ட் பண்ணிட்டே பேசுவோமா யார்கிட்ட பேசும்போது, அப்படிலாம் கிடையாது. ஆனா எழுத்து மொழியில எழுதி வச்சிருந்தா காலம் காலமாக நம்ம பயன்படும். இது ரெண்டும் ஒரு சின்ன ரெண்டு பேர் எழுத்து மொழிக்கும் பேச்சு மொழிக்கும் உள்ள வேறுபாடு. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருக்கு. அதனாலதான் ஆமா நான் இப்ப சொன்னேன் இல்லையா, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அது இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்றோம். முக்கியமா பாத்தீங்கன்னா, மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வருகிறது. அது முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, இலக்கியமா பட்டிமன்றம்லாம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் பேசுவாங்க எல்லாமே. வானொலியில பாத்தீங்கன்னா இலங்கை வாழிலும் சுத்தமா வந்துட்டு தமிழ்ல தான் இருக்கும் நம்மள. ஆனா இப்போதைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாம் மாறிட்டு இருக்கு. இந்த காலத்துல அந்த நிலை பெரும்பாலும் மாறிடுச்சு. பேச்சு தமிழ் வந்து பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது பேசும்போது என்னாச்சு, வீட்டுல எப்படி பேசுறோமோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுறோமோ அதே மாதிரி நம்ம மீடியா, அதாவது
அந்த டிவி தொலைக்காட்சி அப்புறம் வந்துட்டு வானொலியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தமிழ் வந்துட்டு இலக்கிய தமிழ் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்கள் இதுல மட்டும்தான், அதாவது செய்தித்தாள் இருக்கு இல்லையா அது, அப்புறம் மேகசின், அதாவது மந்த்லி மேகசின்லாம் இருக்கு இல்லையா அதுல எல்லாம் வந்துட்டு தமிழ் எழுத்து வந்து பயன்படுத்துறாங்களே தவிர பேச்சு மொழி வந்துட்டு காலந்தோறும் அப்படியே மாறிக்கிட்டே வருது. இதை நம்ம சரி பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஊடகங்கள் இருக்கு இல்லையா மீடியா, அதாவது டிவி அதுக்கப்புறம் சினிமா அதெல்லாம் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணலாம், இதுதான் வந்து திருத்திக்கலாம். மக்களுக்கு தமிழை கொண்டு வந்து சேர்க்கணும்னா ஊடகங்களால மட்டும்தான் முடியும். அவங்க வந்துட்டு இந்த தமிழை வந்துட்டு மறக்காம தமிழே பேசணும், இலக்கிய வடிவத்துல பேசினா தாய்மொழி இன்னும் வந்து சிதைவடாம இருக்கும் அப்படின்றாங்க. இதுதான் அவங்க சொல்ல வர கருத்து. இந்த பாக்ஸ் பார்த்துடலாம். இந்த காலத்துல புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் முறைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. அதான் சவுண்ட் மற்றும் லைட்டிங். இப்ப நான் பேசுறேன் அது ஒளி, இப்ப உங்கள்கிட்ட விஷுவலா காமிக்கிறேன் இது ஒளி. ரெண்டும் இந்த அறிவியல் யுகத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதன் காரணமாக பேச்சு மொழியும் இன்னைக்கு என்ன ஆச்சு, நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலையாகிவிட்டது. நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், எழுத்து மொழி தான் நம்ம எழுத்து முறையில இருக்கு, இதுதான் நீண்ட காலமா இருக்கும்னு சொல்றோம். ஆனா இப்ப அது மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பேசுறதும் ஆடியோவும் இருக்கு, வீடியோவும் வந்துட்டு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கனால இது வந்துட்டு பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு பாடம். இப்ப பார்க்கலாம் பாட நூல் வினாக்கள். இது அதாவது புக் பேக் எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். சரியான விடையை தேர்ந்தெடு. மொழியின் முதல் நிலை என்ன? ஃபர்ஸ்ட் என்னது, படித்தலா கேட்டலா எழுதுதலா அப்படின்னா கேட்டல். உங்களுக்கு வந்துட்டு இதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆன்சரை. அடுத்தது ஒளியின் வரி வடிவம். ஆமா, ஒளி நம்ம கொடுக்குறோம், அதுக்கு வரி வடிவம்னா அது எழுத்தாதான் இருக்கும். அடுத்தது தமிழின் கிளை மொழிகளில் ஒன்றியது. உருது, இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம். ஆமா, நம்ம கிளைமொழி, தமிழோட கிளைமொழி மலையாளம், தெலுங்கு, அப்புறம் கன்னடம். அதுல பாத்தீங்கன்னா தெலுங்கு கொடுத்திருக்காங்க. பேச்சு மொழியை அதாவது என்ன வழக்கா சொல்றாங்கன்னா, பேச்சு மொழியை வந்துட்டு உலக வழக்கா நூல்ல சொல்றோம் அப்படின்னா பேச்சு மொழி உலக வழக்கு, எழுத்து மொழி இலக்கிய வழக்கு. சரியா தவறா? மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுபடுகிறது. ஆமா, கண்டிப்பா மாறுபடும். எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது. சரியான விடைதான். எழுத்து மொழி என்ன, காலந்தோறும் அதை எழுதி வச்சிருக்கனால காலந்தோறும் வந்துட்டு நிலைச்சு நிற்குது. பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எதுன்னா எழுத்து மொழியா? கிடையாது, அது பேச்சு மொழி தான். நான் உங்க பேசுற உடனே கொஸ்டின் கேட்டா ஆன்சர் உடனே பண்றீங்க இல்லையா, அதுக்கு எழுத்து மொழி பயன்படாது. எக்ஸாம்லாம் வைக்கிறோம், உடனே திருத்த முடியுமா? கிடையாது. அப்ப எழுத்து மொழி தான் கிடையாது, பேச்சு மொழி தான் சரியானது. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் கிடையாது. நம்ம உடல் மொழிக்கு வந்துட்டு வாய்ப்பு வந்து பேச்சு மொழியில தான் அதிகம். பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம், கண்டிப்பா தேவை. ஓகேவா? சரி. அடுத்தது ஊடகங்களை சொல்லியிருக்கேன். இது வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள், நூல்கள், திரைப்படம், மின்னஞ்சல். இதுல வேரியேஷன் காமிக்க சொல்றாங்க. எழுத்து மொழினா என்ன, செய்தித்தாள்ல இருக்கும், நூல்ல இருக்கும், மின்னஞ்சல் இருக்கும். பேச்சு மொழியில திரைப்படம், வானொலி, தொலைக்காட்சிங்கெல்லாம் பேசப்படும். அடுத்தது குருவினாக்கள். அதாவது பாருங்க, மொழியின் 2 வடிவங்கள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மொழியின் 2 வடிவங்கள் என்ன? பேச்சு மொழி, இன்னொன்னு எழுத்து மொழி. இது 2 மதிப்பெண்ல. அடுத்தது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வேறுபாடை இங்க வந்து காமிச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது, திருப்பி படிச்சுக்கோங்க. கிளைமொழி என்றால் என்ன, அதுவும் கொடுத்திருக்கேன். அந்த கிளைமொழி அந்த டெஃபினிஷன் தெரிஞ்சதுன்னா நீங்க எழுதலாம், இல்லைன்னா ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இது வந்து என்னன்னா, அடுத்தது பேச்சு மொழினா என்ன, அடுத்தது வட்டார மொழினா என்ன. இது வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கொடுத்திருக்கேன். இது வந்து 1 மார்க் 2 மார்க்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா 1 மார்க் தேவைப்படும். இந்த டிஎன்பிசி அப்படி வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இது பயன்படும். அதுக்கப்புறம் வந்துட்டு சிறுவினாக்கள். ஓகேவா? முக்கியமான ஒரு டாபிக் வந்திருக்கும். எனது நமக்கு கடைசியில இலக்கணம். தமிழ் இலக்கணத்துல நீங்க முக்கியமா சொல்ல வேண்டியது தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், யாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன். 1 எழுத்து இலக்கணம், அடுத்தது சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இந்த வந்துட்டு 5 வகையாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு அடுத்த வீடியோஸ்ல பார்க்கும்போது எழுத்து இலக்கணம் என்ன அதை வச்சு நம்ம வந்துட்டு விரிவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் சொல் இலக்கணம்னா என்ன, பொருள், யாப்பு ஒவ்வொன்னா பார்க்கலாம். அப்ப தமிழ் இலக்கணத்தை வந்து 5ஆ பிரிக்கிறாங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இன்னைக்கு வீடியோஸ்ல
ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஆனா பெரிய டாபிக் தான் அது. நம்ம பார்த்திருக்கோம். இதை வந்துட்டு ஃப்ரண்ட்ல கொடுத்த ஸ்லைடு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க வந்துட்டு கவனமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா புரியும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்துட்டு ஃப்ரண்ட்லயே அதாவது முதல் பேஜ்லயே அதாவது கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன படிங்க. இதுதான் ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்றோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம்.